போ 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 நல்லா ஸ்பீடு போ 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 நாங்கள் கோப்ரோ பைக்கர் விஷ்ணு கஜா. நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா த மோஸ்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் வராத ஒரு வீடியோ தான் வரப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், ஹேரியர் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி டிடி. ஸோ இந்த வண்டியை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூன்றதை விட இது ரிவ்யூ கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆட்டோமொபைல்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், கார்லேயும் கூடமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஆனால் இந்த வண்டியை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஸோ இந்த வண்டியில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வண்டி நான் ஓட்ட போகிறது கிடையாது. ஸோ இந்த வண்டியோட ஓனர் ஓட்டுவாங்க. ஸோ நான் இந்த வண்டியில் பக்கத்தில் உட்காந்து ஃபஸ்ட் டைம் என்னோட ஸ்போர்ட்ஸ் கார் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வாக்சர் நிஷாந்த் தான். ஸோ ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார், சூப்பர் கார்ஸ், தென் அதுக்கப்புறம் புதுசாக வரக்கூடிய கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வேணும், வண்டி ஓட்டி பார்த்து ரிவ்யூ வேணும் அப்படின்னா நிஷாந்த் ப்ரோவோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நிஷாந்த் ப்ரோவோட சேனலில் பார்க்கலாம். ஸோ இதாலே தெரியும் வண்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆடியோட லோகோ இருக்கும். ஸோ இந்த ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஓன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ஃபியூச்சரில் நம்மளும் ஓன் பண்ணலாம். ஸோ பெரிய கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோட ஒரு ட்ரேட் மார்க்குன்னு சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஹெட்லைட், இந்த வண்டியோட ஹெட்லைட் வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. ஆடிக்கே உண்டான யுனிக்கான டே டைம் ரன்னிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல், இது வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் எல்இடிலாம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எல்இடி தான். ஸோ இந்த வண்டியோட இந்த ஒரு பக்கம் எல்இடி இந்த ஹெட்லைட் செட்டப் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 4 lakhs வருமா. ஸோ ரொம்ப காஸ்ட்லியான, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் எல்இடிஸ் கிடையாது, இது நார்மல் எல்இடி தான். அப்படி இருந்தாலுமே கூட இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மட்டுமே 4 லட்ச ரூபா வருது. ஸோ கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் வாஷர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள சுவிட்ச் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பண்ணிங்கன்னா ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிடும். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏர் இன்டேக் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஸ்போர்ட்ஸ் கார், சூப்பர் கார்ஸ்னால் கண்டிப்பாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட கீ. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அன்லாக் பண்ணுறது, லாக் பண்ணுறது. அதுக்கப்புறம் சைட் ப்ரொஃபைல், கண்டிப்பாக இந்த வண்டியை சைட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது, வேறு மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது. வண்டியோட டயர் வந்து பார்த்திங்கன்னா பைரலி P0 டயர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த வண்டியோட டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 245/40 90 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ப்ரொஃபைலான டயர்ன்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ரோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஓட்டணும். ஸோ டயர்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட பைரலை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அதை பற்றி நான் தனியாக சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ தென் அதுக்கப்புறம் இந்த வண்டியோட அலாய் வீல்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இந்த வண்டியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிகிற கலர், இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு ப்ளூ கலர்னு சொல்லுவீங்க. பட் நம்மளோட பழக்க பாஷையில் சொல்லலாம் இது ஒரு நாகப்பழ கலர்னு சொல்லலாம். அல்டிமேட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த வண்டியோட கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியோட அலாய் வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. 19 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. பட் டிஃபால்ட்டாக இந்த வண்டியில் வரது வந்து பார்த்திங்கன்னா 18 inch அலாய் வீல் தான் கொடுப்பாங்க. பட் இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 19 inch அலாய் வீல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட இந்த அலாய் வீல் வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. இந்த ப்ளூ வித் இந்த கிரே அலாய் வீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. 19 inch அலாய் வீல் போட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போத் வீல் எல்லாமே 4 வீலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார், ஏன்னா பேசிக்காக எல்லா வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா அது கொடுக்குறாங்க. ஸோ இந்த வண்டியோட அலாய் வீல் பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட அலாய் வீல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக தெரியல, ஜெர்மன் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட அலாய் வீல் வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்தாங்க. இத்தனைக்கும் ஆஃபரில் எடுத்த அலாய் வீல் வந்து பார்த்திங்கன்னா 4 அலாய் வீலுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1.6 lakhs கிட்ட வந்திருக்கு. 1.5 லட்ச ரூபா கிட்ட இந்த 4 அலாய் வீலுமே சேர்த்து வந்திருக்கு. வேறு லெவல், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ் லைன் அப்படின்னா ஆடியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் லைன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல எஸ் லைனோட பேஜிங் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ரியர் வியூ மிரர் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட
சைட் பொசிஷன் அல்டிமேட்டுங்க, வேறு லெவல். எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு ஆமை மாதிரியே இருக்குது. ஸோ ரொம்ப டவுனாக நம்மளை விட ரொம்ப ஷார்ட்டான ஒரு கார் தான் இது. ஸோ இந்த வண்டியோட நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியோட கலர் ப்ளஸ் இந்த வண்டியோட அலாய் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிடி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் ஃபில் பண்ணுற இடம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிடியோட பேட்சிங் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் ப்ரொஃபைல் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் விண்ட்ஷீல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாய்லர். ஸோ இந்த ஸ்பாய்லர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி க்ளோஸ் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாய்லர் இருக்கும். தென் அதுக்கப்புறம் லேப் 4 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்க ஒரு ஷாப். ஸோ இந்த ஷாப்பை பற்றி நான் இன்ஜின் பற்றி பேசும்போது சொல்கிறேன். ஸோ லேப் 4ன்றது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் கொச்சியில் இருக்க ஒரு ஷாப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஓனர் அங்கே தான் வண்டியை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஆடி டிடி கிடையாது, எல்லா ஆடி டிடி மாதிரி இது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியோடய ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. அதை நான் இன்ஜின் பற்றி பேசும்போது சொல்கிறேன். ஸோ எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். தென் இந்த வண்டியோட சீட் வந்து பார்த்திங்கன்னா டுவல் டோர் தான் கொடுத்துருக்காங்க. பட் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் மட்டும் தான் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைனில் இந்த வண்டியை பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, வேறு லெவலில் இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜீனியஸ்லாம் கிடையாது காரில். ஸோ இந்த வண்டியை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட இன்டீரியர். ஸோ என்ன ஒரு லக்ஸுரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி கொடுக்குது பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ஒரு மாதிரி பிளாக் தீம் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வந்து இது சீட் கலரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ வண்டி உள்ளே போய் பார்ப்போம். வண்டியில் உட்காரதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் கிடையாது. ஸோ எல்லா வண்டியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரருக்கு மேலே ஒரு ஃப்ரேம் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிரர்லெஸ், அதை ஃப்ரேம்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மிரர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும். ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரு சப் ஊப்பரோட மொத்தமாக 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் பாருங்களேன், இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரில் உட்காருவேன்னு சத்தியமாக நினச்சே பார்க்கல. ஸோ இன்டீரியர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு டீசெண்டான, ரொம்ப ஆஹா ஓஹோன்னு கொடுக்காம வண்டியில் உட்காந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் உட்காந்து ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ சீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பின்னால் ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்போர்ட்டிவாக இருக்குது. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிஸ்டமுக்கான ஆடியோ சிஸ்டமுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆடியோட லோகோ இருக்குது. வண்டியோட ஹாரன் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெட் பெடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக், தென் அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரியவங்களால் அடல்ட்ஸாக உட்கார முடியாது. சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து கண்டிப்பாக 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துலாம். பேக்கு நான் ஸ்போர்ட்ஸ் காரில் உட்காந்ததில்லை, அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அல்டிமேட். தேங்க்ஸ் டு நிஷாந்த் ப்ரோ. கியர் லிவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு கண்டிப்பாக இந்த வண்டியில் எல்லாமே சூப்பர் இருந்தால் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ கிடையாது, இந்த வண்டியை ஃபஸ்ட்டு பார்த்த இம்ப்ரெஷன் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெடல் ஷிஃப்டிங் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கியர் இன்க்ரீஸ் பண்ணுறது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கியரை வந்து டவுன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாமீட்டர் கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஒரு டிஎஃப்டி கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. பட் வண்டியோட டெம்பரேச்சர் ப்ளஸ் வண்டியோட ஃபியூல் கேஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாயிரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நேவிகேஷன் நீங்கள் இதுலேயே பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து வந்துருச்சுங்களா உங்களுக்கு. ஸோ வண்டியோட லாங் டேர்ம் மெமரி, ஸோ வண்டி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆடியோட டிடிஎமோட கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் மீடியா சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுலேயே பண்ணிக்கலாம். ஸோ ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பேக் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வெளியில் வந்துடலாம். ஸோ வண்டியோட சவுண்ட், ரேடியோ, மீடியா, டெலிஃபோன், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுலேயே இது பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப செம்மையாக இருக்குது. பட் கண்டிப்பாக இந்த வண்டியை நான் ட்ரைவ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். வண்டியோட ஓனர் ஓட்டுவாங்க, பட் நான் பக்கத்தில் கோபைலட் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஜஸ்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ டச் பண்ணாலே வருது, டச் பண்ணாலே போயிருமா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ஃபீல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் சும்மா டச் பண்ணுறேன் பாருங்களேன். ஆன்
பட்டனே கிடையாது. ஸோ திரும்ப இந்த இடத்துல கிளிக் பண்ணால் ஆஃபு. இதில் நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் என்னால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சொல்ல முடியாது, ஏன்னா வீடியோ லென்த்தாக போய்டும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நான் உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இது பண்ணிக்கோ ப்ரோ, ரிவ்யூஸ் கொடுத்துக்குவா. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுவும் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷன் தென் பிரேக் மட்டும்தான். ஸோ பிரேக்கில் கால் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் இன்ஜின் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுற இப்போது வண்டி உரும்பு போகிறது மட்டும் பாருங்கள். வாவ், வேறு லெவலில் இருக்குது. ஆக்சிலேட்டர் கொடுக்கும் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசினா ப்ரோ இவ்வளோ இப்போ தான் போட்டு வண்டி இப்போ தான் ஆன் பண்ணுது. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்படி திருப்பினா இப்படி வரும், ஓகே, இப்படி திருப்பினா இப்படி போயிடும், அந்த மாதிரி. ஓகே, வேறு லெவலில் இருக்குது. ஏசி போட்டோன்னே சில்லர் ஆயிடுச்சு ப்ரோ. இவ்வளோ நேரம் எப்படி வேர்த்து ஊற்றிட்டு இருந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்க. தீபாவளி நம்மளுக்கு ஸ்பெஷல் வீடியோ. தீபாவளி ஸ்பெஷலா ஃபுல்லாக கொடுக்க ப்ரோ. மிரர் இறக்கவா? இறக்கவா. சவுண்ட் அப்போ தான் கேட்கும்ல. ஐயோ, ஒன் டச் தான் ப்ரோ அதெல்லாம். ஓகே, கொடுக்க ப்ரோ. அவ்வளோதான், அது போகுமே. அவ்வளோதான் வேறு லெவல் ஆக்சிலேஷன் ப்ரோ. இப்போ நீ வந்து ஆக்சிலேட் பண்ணுறியா? பின்னால் உட்காந்து ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அதை முடிச்சுக்கிறேன். ஸோ ஆக்சிலேஷன் வந்து நான் இப்போ கொடுத்து பார்த்தேன் உங்களுக்கு, அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஷாந்த் ப்ரோ வந்து ஆக்சிலரேஷன் பண்ணுவாங்க. நான் பின்னால் போய் உட்காந்து இந்த வண்டியோட ஆக்சிலரேஷன் சவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ப்ரோ இரு ப்ரோ, ஃபோன்லேயே இது பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ. ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சவுண்டு உள்ளே உட்காந்து பார்க்கும்போது பெருசாக தெரியாது. ஸோ இதில் ஒரு அடி கேட்டு பாருங்கள். வா, ஓகே ப்ரோ. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சத்தியமாக சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதில் நான் நார்மலாக சொல்லியிருந்தேன்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஆடி டிடி கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க மாடிஃபிகேஷனுக்காக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ECU TC எல்லாமே மாற்றிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்ப்போம். இன்ஜின் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2000 cc இன்ஜின், 4 சிலிண்டர் வெஹிக்கிள். ஸோ இதோட அதிகபட்சமான ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா 230 ஹார்ஸ் பவர் கொடுத்துருப்பாங்க. 300 Nm டார்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் இந்த வண்டியோட இன்ஜினுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஓனர் செலவு பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வண்டியோட ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா 330 HP ஹார்ஸ் பவர். இந்த வண்டியோட டார்க் வந்து பார்த்திங்கன்னா 500 ப்ளஸ் டார்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா APR. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஏர் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கார்பன் ஃபைபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது வண்டியை இது பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்ச ரூபா கிட்டே இந்த வண்டியோட ஓனர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உளறி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ இந்த வண்டியோட மாடிஃபிகேஷன் வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மாடிஃபை பண்ண ஆடி டிடி கிடையவே கிடையாது. ரக்கையை விரிச்ச கழுகு மாதிரி இருக்குது. வண்டியோட லுக்கை பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2 டோர் தான் இது. ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு லுக். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இந்த வண்டியில் சொல்ல மறந்துருப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் எதனா சொல்ல மறந்ததுன்னா கண்டிப்பாக மன்னிச்சிருங்க மக்களே. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் சரி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் காரை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி டிடியோட என்னோட மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரோ ஓட்டுவார். நான் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த வண்டி நம்மளால் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் கோபைலைட் சீட்டில் உட்காந்துட்ருக்கேன். ப்ரோ வந்து டிரைவர் சீட்டில் இருக்கார், அவர் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஸ்பீடாமீட்டர் கன்சோல் கவர் ஆகுது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கவர் ஆகும் கோபைலைட் சீட்டில். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கார் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதோட ஹார்ஸ் பவர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 330 HP ஹார்ஸ் பவர், 500+ Nm டார்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எப்படி கத்த போகிறேன்னு நான் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சீட் பெல்ட் போட்டுக்கோ, எல்லாம் சவுண்டு வந்துடும். ஒரு நிமிஷம் ப்ரோ, சீட் பெல்ட்டே போடலை, போட்டுறேன். சொல்லலாமா?
பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஸ்டெச்சு. ஸோ இதில் எப்படி போக போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். லான்ச் கண்ட்ரோல் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப். பிரேக்கிங் வேற லெவல். மரண பயத்தை காமிச்சிட்டார் எனக்கு. ரிவேஸ் வேறையா. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல். பை.